அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம கிச்சனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான சக்கரவள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிற இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு எல்லாருமே சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஹெல்த்தியானது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப வேராக இருக்கும். இந்த மாதிரி சின்னமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக நறுக்கிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சுக்கலாம். சில பேர் தண்ணிக்குள்ளே போட்டு வைப்பாங்க. தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. தண்ணிக்குள்ளே போட்டால் குழந்து கூழ் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்படி தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மண் போக 2 தரம் கழுவிட்டு நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டாக நறுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு ஈடு இட்லி எவ்வளோ கவியுமோ அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மாதிரி அவிக்கும்போது உங்களுக்கு தண்ணியில் குழன்னு கூழ் மாதிரி இல்லாமல் நல்லா தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வரும். இப்போ இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லதும் கூட. யார் வேணாலும் சாப்பிட்லாம். பல்லாதவங்கலேருந்து அத்தனை பேரும் சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக. இதை இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இப்படி நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி உடஞ்சி வந்தாலே உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கையை சூடு தாங்கலை, அதனால் டக்குன்னு எடுத்து பார்க்க முடியலை. இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படி சூட்டிலே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட கிழங்கு வந்து நல்லா தட்டில் எடுத்து போட்டு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக மாவு மாதிரி வெந்துருச்சு. கொஞ்சம் ரொம்ப பெரிய கிழங்காக இருந்தால் இனிப்பு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப குச்சி கிழங்காக இருந்தாலும் உங்களுக்கு வேறாக இருக்கும். அதனால் மீடியமான சைஸில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வேக வச்சு தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட சக்கரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா அவிச்சு இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குழைய வெந்துருச்சுன்னா உங்களுக்கு குழன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் அமுக்கும் போதே உங்களுக்கு நல்லா சேர்ந்து அமுங்கி வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குவோம். நாட்டு சக்கரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் போட்டு பிசைஞ்சிட்டோம்னா ரொம்ப இலக்கமாயிரும். இப்போ தேங்காய் பூ நம்ம இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா பரவலாக அப்படி கலந்து விட்டுடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு. காலையில் கூட இதில் ஒரு 4 உருண்டை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பாலோ இல்லை டீயோ குடிச்சிட்டிங்கன்னா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக ஃபில் ஆயிரும். இட்லி தோசை வேணுங்கிறதில்ல. இந்த மாதிரி நல்லா இப்படி உதுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நாட்டு சர்க்கரையை வந்து இதில் போட்டு பிசைஞ்சால் உங்களுக்கு ரொம்ப குழன்னு ஆயிரும் ஈரமாக. இப்போ இந்த தட்டில் போட்டுட்டு இந்த பால்ஸ் அப்படி உருட்டி நம்ம இதில் போட்டு விரட்டி எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்ன கட்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நமக்கு சாப்பிடும்போது வாய்க்கு கடிபடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி அழகாக உருண்டையாக ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இதில் அப்படி கோட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிள்ளைங்க போக வர சாப்பிட்ருவாங்க. இல்லை உங்களுக்கு உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுன்னா அப்படி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை இதில் போட்டே கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக இனிப்பும் ஆயிடுச்சு. பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா அவங்களுக்கு தித்திப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி இன்னொரு 4-5 இது பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூட நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா நசுங்கிடும். இல்லை ஒரு ஸ்மாஷர் இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்டி இருந்தால் அது கூட நல்லாயிருக்கும் வாய்க்கு கடிபடும்போது. இப்படி இதில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட சக்கரவள்ளிக்கிழங்கு ஹெல்த்தியான ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கலைன்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை பிடிக்கலைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட ஸ்வீட் எது பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சூப்பராக நம்மளோட சக்கரவள்ளிக்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள் கூட இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சக்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம்.
ஏலக்காய் பிடிக்காதவங்க விட்டுருங்க. ஏலக்காய் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வாசம். அது வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையில் போட்டு. அதையும் இப்போ நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்ச அருமையான பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே தேங்காய் துருவல் சேர்த்து வச்சு கூட நீங்கள், நம்ம ஆல்ரெடி மாவு கிழங்கு அவிச்சு பிசையும் போதே தேங்காய் பூ சேர்த்துட்டோம். ஒரு அலங்காரத்துக்காக நான் அப்படி இந்த மாதிரி வச்சுருக்கேன். சூப்பராக நம்ம நாட்டு சக்கரையில் நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காய் வாசத்தோட பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தித்திப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்க கூட சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரி பண்ணித்தாங்கம்மா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.